நாட்டு மக்களை நீங்கள் கொடுத்து காப்பாற்றி அருள் பெற வேண்டும் முருகா. எங்கே இருந்தால் எந்த நிலையில் இருந்தாலும் அழைத்தவுடன் ஒருவடி வரக்கூடிய முருகனுக்காக அந்த குமரனுக்காக அனைத்திலும் முருகனை மனதில் எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் வழி அடித்துக் கொண்டிருக்கும் அபிராமி அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடையும் மரமாலையும் அணிவிக்கிறார். மலர் மாலை அணிவித்து பழனத்தை அன்பு கிராமத்தின் அத்தனை பேர்களுக்கும் சார்பாக எங்கள் கலைஞர் சார்பாக நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். முருகனுக்காக வந்த முருகனுக்காக அனைத்திரம் முருகனை மனதில் எண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் தமிழ் கடவுள் தமிழ் கண்ட தனிப்பட்ட சிறப்பு செந்தமிழ் நாடர் போதிலே இந்த தேன் வந்து பாகிது காதல் என்று சொல்கிறேன். தமிழை பேச பேச எப்படி சுவை கொடுக்கிறதோ அதுபோல முருகா பெருமாளி நாமத்தை மனத்தால் நினைத்தாலே முக்தி பெறும் என்ற காரணத்தினால் அழைக்க வேண்டும். முருகனை செய்யுடைய சிறப்பான ஒரு காவல் மாலையை போட்டு மாலையை கழுத்துல போட்டு கழட்டி மாட்டிருந்தோம். அதான் பண்பு மாலை கருது சிறப்பு எத்தனை பேருக்கு எப்படி எல்லாம் கிடைக்கிற கிடைக்கிறது. ஏன்னா ஒரு அரை மணி நேரம் கழுத்துல ஒரு மாலை இருந்துச்சுன்னா அதுக்கு பாராட்டு மாலை என்று பெயர். சரி, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இருந்துச்சுன்னா அது ஒரு விசேஷம், திருமணமோ வேற விசேஷங்களோ ஏதோ ஒன்று அதுக்கு போடக்கூடிய மாலை. ஒரு நாள் முழுக்க இருந்ததுன்னா அப்ப நமக்கு மாலை போட்டிருக்காங்கன்னா நம்மை பாராட்டி மாலை எடுத்து கொண்டாட வச்சிருக்காரு. அப்ப அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும். என்ன பண்ணும்? 5 நிமிஷம் நம்ம கழுத்துல இருக்கலாமே தவறு இல்லையே. மாலையோட பாக்குறது நல்லதானே இருக்கு. மாலை கிடைக்கிறது கொடுத்து வைக்கணுமா? கண்டிப்பா பாராட்டு மாலை. இந்த மாலைக்கு உண்டான சிறப்பு எப்படின்னா கழுத்துல ஒரு 5 நிமிஷம் போட்டுக்கிறது மாலையோட பார்க்கும்போது நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. கையில கட்டையோட வந்தா என்னங்க கடையோட அந்த வேலைக்கு நான் போறது இல்லை. இந்த வேலையை விட்டு எதுக்கு அந்த வேலையை போய் சொல்றீங்க? இதுவே நல்ல வேலை தானே. முருகனுக்காக பிறந்த முருகனுக்காக வளர்ந்து அடுத்த முருகனை மனதில் எண்ணிக்கொண்டிருக்கும் இடத்திலே அடைக்கலாமா முருக பெருமானை. முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனில் வைபவ பெருநாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனில் வைபவ பெருநாள். அடுப்படிக்கு ஒரு நாள் திருநாள் அடுப்படிக்கு ஒரு நாள் திருநாள் நல்ல கார்த்திகை திருநாள். பிள்ளை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள் குறிஞ்சிலே தாழ்கின்ற நம்பிராஜருக்கு நகை மகனுக்கு வளர்ப்பாங்களாக பிறந்து சீரோட சிறப்புட வளர்ந்து வரும் வேளையில் உலகால் வந்து ஆதிபர சத்தியம் வழங்கி ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் செய்ய போகும் காரியம் என்ன காரியம்? நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும். அது நன்மையில் வைக்க முடியல. நினைப்பதெல்லாம் நல்லதாக இருந்தால் நடப்பதை திரும்பி நன்மையாக நடக்கும் என்ற விரைவில் சொல்கிறேன். அவன் என்று ஒரு நோவு வசியார் எதை கொடுக்க வேண்டும் நினைக்கிறானோ எந்த மனிதனாலை தடுக்க முடியாது. எதை தடுக்க வேண்டும் நினைக்கிறானோ எந்த மனிதனாலை கொடுக்கவே முடியாது என்று சொல்கிறேன். நாட்டுக்கே தலைவனுடைய வந்து நம்பிராஜ் தலைவனாக இருக்கிற அவர் என்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை போட்டு கொடுத்திருக்கிறார். இன்று என்ன பொறுப்பு? என்ன பொறுப்பு என்ற காவல் என்ற பொறுப்பு, தலைமை பதவி. எதற்கு காவல்? நாட்டுக்கு காவல் ஒரு விதம், ஊருக்கு காவல் ஒரு விதம், வீட்டிற்கு காவல் ஒரு விதம். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. காடுக்கு சென்று கருதை சென்று வைத்து 2 திரைகளுக்கும் சிறப்பான முறையில் காவல் செய்து தந்தைக்கு நல்ல பேர் எடுக்கணும், தெய்வத்துக்கு தொண்டு செய்யணும். நல்ல பேர் எடுக்க நாளாது, ஆனா கெட்ட பேரு ஒரு நொடி பொழுது எடுத்துடலாம் அப்படிங்கிற தன்மையோடு இந்த இடத்தில் முருகனுக்காக பிறந்திருந்தால் ஆத்த விளையாட்டுகளை பிரமாணம் அழைக்கலாமா முருகன் கடவுள் திரை வனத்திற்கு காவலுக்கு போவதற்கு முன்னாடி சில செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தைக்கு வந்து அருகிலாண்டி செல்லாத்தா ஆத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தைக்கு வந்து அருகிலாண்டி செல்லாத்தா எங்களை காணாத்தா கண்ணாத்தா எங்களை காணாத்தா
கூட காத்துக் கொண்டிருக்கோம்னா காத்திருப்பது என்பது கூட சுகமான ஒன்று. ஏனென்றால் சீதையை கூட காத்திருந்த ராமனுக்காக, சந்திரமதி காத்திருந்த ஹரிச்சந்திரனுக்காக, சாவத்தை காத்திருந்த சத்தியவானுக்காக. ஆனா அந்த வள்ளி காத்திருப்பது யாருக்காக? முருகன், சண்முகன், சரவணன், குகன், சுப்பிரமணியன், கண்ணன், கருப்பன், கார்த்திகேயன். எத்தனை பெயர் உண்டவருக்கு இத்தனை பேருக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? சிவனுடைய இருந்து 6 தீப்பெண்களால் தோன்றிக்கப்பட்டு சரவண பெண்கள் விட்டு 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டாரே அந்த மிருக கடவுள். அப்பனுக்கு வரம் சொல்லி சுப்பன் பெயர் பெற்று கேட்பவன் சீடன் சொல்பவன் ஆசா சிவனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் பிரணவத்துக்கு விளக்கம் என்னன்னா மண்டிக்கிட்டு வாய்ப்பத்தி அமரணும்னு சொல்லி சுவாமி மலையிலே மண்டிகிட வைத்தாரே சிவபெருமானை அந்த மிருக கடவுள். சிவனுடைய பிள்ளை ஆதிபராசத்தின் மகன், விநாயகருடைய தம்பி, ஐயப்பனுடைய அண்ணன், ஆண்டி, பண்டாரன், பரதேசி. பெருமையா சொன்னீங்க. ஆண்டி, பண்டாரம், பரதேசின்னு காட்டிவிட்டீங்க. தாழ்த்துறது கிடையாது. அது பரதேசினா தாழ்த்துறதுன்னு அர்த்தமா? பரதேசினா என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கிறேன். பரம் என்றால் உலகம், தேசி என்றால் சுற்றுவது. அப்ப உலகம் சுற்றும் வாலிபன் யாரு? உலகம் சுற்றுவாங்க இந்தியாவில். உலகம் சுற்றும் வாலிபன் அவர்தான். அது வேறு இது வேறு. மயில் மேல ஏறி உலகத்தை வலம் வந்தாரு முருக கடவுள். அவர்தான் உலகம் சுற்றும் வாலிபன். இப்ப சொல்லுங்க, முருகனை பரதேசி சொன்னா என்ன தப்பு? நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நல்லா சொல்லலாம். பரமன்ற உலகம் காதல கேட்டிருக்குமே நேரம், அவர் காதல விழுந்திருக்கும். இந்த பிள்ளை நம்ம நினைச்சு அன்னத்தை நம்ம இப்படி உருகி உருகி ஓடாக தேய்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்க முருகப்பெருமானே அனுதினம் நினைக்கிறீங்க, நினைச்சுக்கிட்டே இருக்க. அவரை காதலிக்கலாம்னு ஆசைப்படுறேன். முருகப்பெருமான் நீங்க காதலிக்க போறீங்களா? ஆமாங்க. முருகப்பெருமானை நீங்க காதலிக்கிறாரா, அவரும் உங்களை காதலிக்கிறாரா? நம்பிக்கை தானே வாழ்க்கை. எதை இருந்தால் வலதுகை இடதுகை எந்த கையை எடுத்தால் நம்பிக்கை என்று ஒன்று மட்டும் இருந்தால் உலகத்துல நிறைய விஷயங்களை சாதிக்கலாம்னு சொல்லி வச்சிருக்காரு. அப்ப நம்பிக்கை வேணும். நான் காதலிக்கிறேன் அவரை, ஆனா விடுவதற்கு பிரம்ம முகூர்த்தத்தில் சரியாக வந்து நிப்பா இருக்கிற நம்பிக்கையோட காதலிச்சு காதல் என்னங்க? சரி, யாரு தெய்வ யானைகிட்ட சொல்றேன், அழகான மனைவி இருக்காங்க. இல்ல நான் கேக்குறேன், ஏற்கனவே மனைவி இருந்தா என்ன தவறு? ஏன் காதலிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? தமிழ்நாட்டு பண்பாடு வந்து ஒருவனுக்கு ஒருத்தி. நீ தமிழ்நாட்டுல பிறந்த பொண்ணு, அதனால ஒருவனுக்கு ஒருத்திங்கிற விட்டுட்டு ரெண்டாவது அவர் தெய்வம் இல்லையா? அவர் தெய்வம் இல்லையா? அவர் தெய்வம் தான். அதனால சக்கரை சண்டை வரும் நீங்க நினைக்கிறீங்க. ஆமா, சண்டை எல்லாம் வராது அந்த குடும்பத்துல. அப்படிப்பட்ட குடும்பம் வந்தா வரட்டுமே. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஏற்கனவே ஒத்த படத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதா அது கொண்டு ஒத்த கோமணத்துல பள்ளி மேல நிக்கிறாரு. சக்கரத்தை சண்டை போட இருக்கிற ஒத்த கோமணமும் இருக்குமா? அது பறந்து போயிருமா? அது அவருடைய கடமை. அது பாதுகாக்கிறது அவருடைய வேலை. அதை பாதுகாக்கிறது நம்முடைய வேலை கிடையாது. அதனால இந்த இடத்தில் பிரணவ முகூர்த்தத்தில் முருகப்பெருமான் வருவார் என்ற நம்பிக்கையோட சற்றே முருகனை காதலித்து திருமணம் புரிய வேண்டும் அப்படிங்கிற நாளை அந்த கந்தரகப்பட்டர் எப்படி என்னை வந்து ஆட்கொண்டு அழைத்து போவாரோ அப்படிதான் அவரால் எனக்கும் ஒரு சிறப்பு கிடைக்கும் என்ற எண்ணங்கள் மனதுக்குள் 2 நாட்களாக கடந்து கொண்டிருக்கிறது. 4 பேர் போன பதில பார்க்க 4 பேர் மெச்சம் வாழணும். அப்பர், சுந்தர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய 4 பேர் போன ஆன்மீக பாதையில் போகணும். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லக்கூடிய பெத்தவங்களோட குருவுடைய தெய்வத்துடைய அனுசரணை மனிதர்கள் இருந்தால் வாழ்க்கையில சிறப்பாக பல செயல்களை செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வலதுகை இடதுகை எந்த கையை எழுந்தாலும் நம்பிக்கை என்ற ஒன்று மட்டும் மனிதருக்கு மிகவும் அவசியம். இதுல பாருங்க, மாதா என்ற தாயை முன்னாடி வச்சு தெய்வத்தை கொண்டு கடைசியில் வச்சிருக்காங்க. அப்ப தாய் பெருசா தெய்வம் பெருசா? அன்னைக்கு தெரிஞ்ச தெய்வம் தாய் தானமா? தாய் தான். 1000 கோயில்களில் போய் அபிஷேகம் செய்தால் கிடைக்காத ஒரு புண்ணியம் எதுல இருந்துருமா? வயசான காலத்துல பெற்றவங்களை அமர வைத்து அவங்களுக்கு நாம செய்கிற பணிவிடைகள். கோவில் கருவறையில் உள்ள தெய்வம் தான். தன்னை 10 மாத கருவில் சுமந்து பெற்றெடுப்பவளும் தெய்வம் தான். கோவில் கருவறையில் உள்ள தெய்வத்தை விட தன்னை 10 மாத கருவில் சுமந்து பெற்றெடுத்த தெய்வமே பெரிய தெய்வம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுங்க. இதுல ஏன் நான் சொல்ல வரேன்னா, பெற்றெடுத்த தாய் யார் என்று எனக்கு தெரியாது, பெற்றெடுத்த தந்தை யார் என்று எனக்கு தெரியாது. அப்ப நான் இப்படி வரதை காட்டுக்கு வேண்டிய சொல்லப்படுது. வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கூட வளர்த்துறது என்னை கண்டெடுத்து வள்ளின்னு பெயரிட்டு இப்படி சிறப்பா வளர்த்து வச்சிருக்காருன்னா அவர்களை மிஞ்சிய ஒரு தெய்வம் உலகத்தில் இருக்காங்க எதுவும் கிடையாது. அதனால இந்த இடத்துல முருக பெருமானுக்காக பிறந்திருந்தால் விடுவதற்குள் முருகனை திருமணம் முடித்து என்னுடைய தந்தைக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தி உலகத்தில் கிடைக்காத மருமகன் தங்களுக்காக இருக்காரு சொல்லப்படுது. எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவார். அந்த சந்தோஷத்தை அவர் முகத்தில் நான் பார்க்க வேண்டும். அதுதான் பெரிய விஷயம். மீண்டும் ஒரு முறை காதலிக்கலாமா முருக கடவுளை? இந்நேரம் தயாராயிருப்பாரு. இந்த பிள்ளை நம்மையே நினைச்சு தை மாசத்துல இருந்து அன்னதினமும் ஓய்வு இல்லாம உறக்கம் இல்லாம முருகா 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 சரவண பாவா என்று புலம்பிக்கிட்டே இருக்கு.
ஊர் ஊரா ராத்திரி எல்லாம் திரியுதே பாவம் அந்த பிள்ளை அப்படின்னு விடியறதுக்குள்ள மயில் மேல ஏறி பூலோகத்திற்கு இந்த இடத்துக்கு வருவார். அவருக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். திருமணம் முடிந்த பிறகு நானும் அந்த மயிலில் ஏற வேண்டும். எந்த மயில்ல ஏற முடியுங்க? அவர் வரக்கூடிய மயில்ல நான் ஏறணும். அதோட அந்த மயில் அதோட மயில் புதுசு ஒரு வாத்தியார் நீங்க எப்படி சொல்லாமாங்க? என்னமா மயில் மேல நான் ஏறினா முனியாண்டி கிளாஸுக்கு போயிடும் சொல்றீங்க? முருகன் மட்டும் ஏறதுதான் மயில், நீங்களும் சேர்ந்து ஏறினா தாங்க மயில். அவர் நான் கல்யாணம் பண்ணா அவருக்கு எது சொந்தமோ அப்படி எனக்கு சொந்தம் தானே. கல்யாணம் பண்ணா சொந்தம் ஏதோ அந்த மயில் குஞ்சு நசுக்கி விடணும். ஆமா நசுங்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க. அந்த எண்ணம் தான் நீங்க நினைக்கிறீங்க. மயில் குஞ்சு நசுக்காம மேல ஏறணும் நான் ஆசைப்படுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஏறி பாப்போம். மயில் குஞ்சு நசுக்கதான் நசுங்கலையாடு போமா பார்த்து உயிர் போயிடாம பார்த்து. ஆமா உயிருக்கு எந்த பாதிப்பு இல்லாம பார்த்து. அதனால நினைவாளை சிலை செய்து உனக்காக வைத்தேன் மிருகா. முருகனை திருமணம் முடித்தா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனைக்கும் வேலையே இல்ல வாத்தியார. என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா முருகனுடைய அப்பா யார் தெரியுமா? சிவபெருமான். சிவனுக்கு எத்தனை மனைவி தெரியுமா? உடம்பில் பாதியை கொடுத்தார் சிவன் பாதி, சக்தி பாதி அர்த்தனாரி. தலையில ஒண்ணு சுமந்துட்டு இருக்கார் கங்கை. மூன்றாவது மதுரைக்கு வந்தார், சொக்கநாதராக மாறினார், மீனாட்சியை கரம் பிடித்தார். அந்த இடத்துல அவருக்கு அத்தனை கொண்டாடி இருக்கும்போது வராத பிரச்சனை. ரெண்டாவது முருகனை கல்யாணம் என்ன பிரச்சனை வரும்போது வராது நம்பிக்கையில இருக்கீங்க. வராது. அதே விடுங்க. அடுத்து பாருங்க, முருகனுடைய அண்ணன் யார் தெரியுமா? விநாயக பெருமான். விநாயகருக்கு எத்தனை மனைவி? எத்தனை மனைவி? 3 மனைவி. 15 மனைவிகள் உண்டு விநாயக பெருமானுக்கு. 15? ஆமா. பட்டத்து ராணியாக 3 பேர், சித்தி புத்தி வல்லமட்டு சொல்ற 3 மனைவிகள். அப்ப 15 பொண்டாட்டி இருக்கிற இடத்துலயே பிரச்சனை வரல. நான் போனா எனக்கு பிரச்சனை வரும்போது சரி அதையும் விடுங்க. முருகனுடைய மாமா யார் தெரியுமா? கண்ணே, கருமநிற கண்ணே, கோகுலத்து வாசன். அவருக்கு எத்தனை மனைவி தெரியுமா? இதை கேட்ட இடம் கொடுத்தார் மகாலட்சுமிக்கு மகாவிஷ்ணு. ஆனா உலகத்தை பிறந்த பெண்ணாக்கப்பட்டவர் தான் அணிந்து கொண்ட மாலை எடுத்து திருமாலை கட்டு, திருமாலை பெருமாளே நீங்க எதை வேண்டும் இருக்கு ஓட ஓடி வந்தார். காக்கக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணு எங்க வந்தாரு? சிவிலிபுத்தூருக்கு வந்தார். ஆண்டாளை கரம் பிடித்தார் இருக்குல்ல. அப்புறம் இத்தனை தெய்வங்களும் இத்தனை மனைவி வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் வராத பிரச்சனை முருகனை நாங்க கல்யாணம் மட்டும் பிரச்சனை வரும்னு சொல்றீங்களா? அது எப்படி பிரச்சனை வராது? நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. வரவே வராது. அந்த குடும்பத்துல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே வந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சுக்கிறேன். அத வழிநாய் சமாளிச்சுவாங்க. அது உண்மைதான். பசித்திர தனித்திர விழுத்திர சொன்னாங்க. பசித்திரனா அறிவு பசோடு இருக்கணும். தனித்திரனா தனக்கன்ற தலைப்பட இடத்தை பிடிச்சுக்கணும். விழித்திரனா எப்ப வேணாலும் எது வேணாலும் வெடிப்புத்தன்மையோடு இருக்கணும். பசித்திரப்பா தனித்திரத்தா விழித்திருவி பதவி. நீங்க பதவி வரும்பொழுது பணி வரணும். பணிவு மட்டும் இருந்தா போதுமா? அதோட துணிவு வரணும். அதுதான் காரணம். பணிவு துணிவு எனக்கு இருக்கிறது அப்பா காட்டுக்கு அனுப்பியிருக்காரு. அதே பணிவு துணிவு இருக்கிறது தான் முருகனை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணுங்கிற எண்ணத்தோடு நான் வந்திருக்கேன். இப்ப போடுங்க பாருங்க. அருமையான பக்க மேளங்கள், அருமையான சிறப்பான ரசிகர்கள். இது மட்டும் இருந்தா போதுமா? அருமையான ஒளிபெருக்கி பெயர் சொன்னால் போது தரம் எளிதில் விளங்கும். சுமித்ரா. சுமித்ரா சுமித்ரா ஆடியோஸ் பெருமாள் பட்டி. அப்படிதானே? பெருமாள் பட்டியா? சிறப்பு சிறப்பு அருமை. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனால அருமையான ஒளிபெருக்கி நடுவுல இந்த இடத்துல முருகனை கண்டிப்பா எனக்கு காதலிச்சு கல்யாணம் பண்றோம். முருகன் வரலாம் சரி. முருகனை நான் பேசுற பேச்சுல முருகன் தானா கிளம்பி புட்டி கடிச்சு முடியாது. ஐயே இந்த பிள்ளைய விட்டு வைக்க கூடாது அப்படின்னு அவரும் தானா வரணும். ஏன்னா முருகனை கல்யாணம் பண்ணிக்கிற முன்னாடி இந்த பேச்சு பேசுற இந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிட்டா என்ன பேச்சு பேச பயந்தே வந்துருவாரு. நான் அவ்வளவுதான் பேசுறேன். வாயில்லா பூச்சிங்க நானு. ஆமா வாயை திறந்தா மூடுறதே இல்லை. என்ன இப்படி சொல்றீங்க? வாய் இருந்தா வாழ சொல்லு, இல்லைன்னா வந்துட சொல்லுன்னு சொன்னாங்க. இந்த நேரம் முருகா 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 சொல்லிட்டு இருக்கீங்க. வேற வழி இல்ல. இல்ல அவருக்காகத்தானே நான் பிறந்திருக்கிறேன். அவருத்தானே கூப்பிடனா? இல்ல பாருங்க, காதல் எல்லாருக்கும் வரும். ஆனா ஏன் காதல் மட்டும் வித்தியாசமான காதல். எப்படி? அது என்னன்னு தெரியல. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. சாப்பாட்டை எடுத்தோம்னா தட்டுல கூட அவர் முகமா தெரியுது. கண்ணை மூடுனா அவருக்கு எதிர்க்க வந்து மேல கையில புடிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. கையில புடிச்சுக்கிட்டே நிக்கிறாரா? ஆமாங்க. கண்ணை மூடுனாலே அவர்தான் வந்து நிக்கிறாரு. கண்ணுக்கு எதுக்கு? கனவுல கூட அவர்தான், நினைவுலையும் அவர்தான். தண்ணி குடிக்கலாம்னு டம்ளர் எடுத்தோம்னா அதுக்குள்ளே அவர் முகம். எதுவுமே அந்த சிந்தனை கூட அதிலே இருக்கிறதுனால அவர் வந்து நிக்கிறாரு. இந்த பொருள் எல்லாம் நான் பாக்குறோம். அத்தனை பொருளிலும் அவர் முகமாகவே தெரிந்து கொண்டு இருக்கிறது. இது என்ன பண்றது? முருகன் தானே கூப்பிடணும். நல்லா கூப்பிடுங்க, நல்லா கூப்பிடுங்க.
நோய் உள்ளவனுக்கு மருந்து வேணும். ஆமா. இப்ப எனக்கு நோய், என்ன நோய்? காதல் என்ற நோய். அப்ப அதுக்கு மருந்து என்ன கொடுக்கணும்? முருகன் தான் மருந்தாக மாற வேண்டும். அதனால அந்த முருகன் பழனிமலையிலே அவர் தான் நவபாசன சிலையா இருக்கிறாரு. மருந்து கொடுப்பாருமா? மருந்து இருக்கு. அது பாதி பாதியா சொல்லிட்டாங்க. நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்து. அது அருமருந்து. மருந்து இருக்காப்ப கொஞ்சம் சந்தேகம். நான் பாதி பாதியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்கிட்ட இருக்க போகுது? கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால உள்ளதை வைத்து நல்லது செய்யணும் அப்படிங்கிற காற்றாலை வயதுக்கு தகுந்த மாதிரி காதல பிரிப்போமா? 20 வயதுல வர்றது என்ன காதல்? இளமை காதல். 30ல முரட்டு காதல். 40ல நட்பு காதல். 50ல அனுபவ காதல். 60ல 60 ஆன்மீக காதல். 70ல 70 ஆன்மீகம் தான். அப்புறம் 60 மேல போயிட்டாலும் ஆன்மீகம் தான். இல்ல காதலிக்கு இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகவே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இவ்வளவு விவரம் சொல்றீங்க காதலை பத்தி. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? யாரு? அபிராமி தான் சொல்லி கொடுத்துருக்காரு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 70 80 வயசுல வாத்தியாரு ஆசை எல்லாம் இருக்கும். ஆனா செயல்பட முடியாது. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? என்ன எப்படி சொல்றீங்க? ஆசிரியருக்கு இப்படித்தானே இருந்துச்சு, இப்படித்தானே இருந்துச்சு, இப்படித்தானே இருந்துச்சு நினைக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுமா? சொல்லுங்க. ஒரு மூட்டை நெல்ல ஒரு மூட்டை அரிசி இருந்து வச்சுங்களேன். அது ஒரு சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு, அதாவது 20 30 வயசு பிள்ளைகளை கூப்பிட்டு, அப்ப அதை கொண்டு போய் கோயில்ல போட்டு வாங்கப்பா அப்படின்னா கிட்ட நல்லா தூக்கி போய் கோயில்ல கொண்டு போட்டு வேக யாருடைய துணை இல்லாம தூக்கி வச்சுட்டு போயிருங்க. தானா தூக்கி போயிருவாங்க. அது இளமை பருவம். ஆனா 70 80 வயசு பெரியவரை கூப்பிட்டு, ஐயா அந்த மூட்டையை தூக்கிட்டு போங்க கோயிலுக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த மூட்டையை பாதிக்கு தான் நிக்க முடியும். தூக்கலாம் முடியாது. அதை பாதிக்கு தான் நிக்க முடியும். ஒரு காலத்துல நாமளும் இந்த மூட்டையை இப்படித்தானே தூக்கணும். இப்படித்தானே இருந்துச்சு. புரட்ட கூட முடியல சாமி அப்படிங்கிற நினைவுகள் மட்டுமே இருக்கும். மூட்டை மூட்டை தானே சொல்றீங்க? வேற ஏதாவது சொல்றீங்களோ? மூட்டை என்ன எதை சொல்றீங்க நீங்க? அரிசி மூட்டை நெல்லு மூட்டையை சொல்லிட்டு இருக்கீங்க. இருந்த போதும் இந்த இடத்துல முருக பெருமானை ஒரே ஒரு முறை காதலித்து 2 பொம்பளை பிள்ளைங்க உள்ளே தயாராயிட்டு. ஏமா என்னது 2 பேரும் நான் 2 பொம்பளை பிள்ளை தயாராயிட்டு சொன்னீங்களே? ஒண்ணு நீங்க? எனக்கே தெரியலங்க. 2 பேரும் நான் வந்தோம். ஒரு பிள்ளை உள்ள தயாராகிட்டான். நான் வெளியில வந்துட்டேன். சரி. ஆனா பாருங்க இன்னொரு பொம்பளை பிள்ளை வந்து தயாராகிட்டு இருக்கா. அவன் எப்ப வந்தா? எப்படி வந்தா, எங்க வந்தா, ஏன் வந்தான்னு எனக்கே தெரியல. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. ஏமா அவ்வளவு அழகா? அவ்வளவு அழகு. எப்படி இருப்பா? சிவப்பா இருப்பா, கருப்பா இருப்பா? வெள்ளை வெள்ளையே இருப்பா, வெள்ளை உழுவ மாதிரி. அப்படியா? உங்களோட என்ன என்ன விடுவா? உங்களோட அழகான்னு கேட்டேன். ஒரு வாத்தியார் இதெல்லாம் சொல்லலாமா? உங்களை விடவா என்ன விட அழகுக்கு, என்ன விட நிறாங்க. நான் என்ன நான் எப்படி கடற்கரை இருக்கேன்? என்ன சுண்ணதா தெரியும். என்ன வாசகர் வேப்பலை என்ன ஒரு இசை மழையா பொழியுறீங்களே. என்னைக்கு முன்னாடி உட்கார்ந்த கூட்டத்தெல்லாம் காண எங்க போயிட்டாங்க இவங்க? வரட்டும் வரட்டும். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அப்பா கண்ணும் கருத்துமா காவல். ஆனா காவல் உடனே பார்த்தா நல்லா இருக்குமா? கொஞ்ச நேரம் ஆடல் பாடல் கூடல். அண்ணன் அப்படின்னால என் மனசுல உங்ககிட்ட சொல்லவா? பழமையில சொல்லுவோமா, புதுமையில சொல்லுவோமா, நடுவுல சொல்லுவோமா? கலைமகள் கை பொருள். கை தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி. இசைக்குழுவின் சார்பாகவும் நன்றி 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 நன்றி. வந்த வணக்கம். நன்றி. கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி வாசிச்சாதான் பாட முடியும். நம்ம ஊர்ல பாடுறவங்களுக்கு மட்டும்தான் அன்பளிப்பு தராங்க. இவர் முறையா தந்திருக்காங்க. பக்க மேளத்துக்கு பாடுறவங்களுக்கு சேர்த்து அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளங்க அனைவர் சார்பாகவும் நன்றி நன்றி. வந்த வணக்கம். VVM டிராவல்ஸ் வி மோகன் அவர்கள் என்னை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்துள்ளார். எங்களுக்கு அடுத்து தருவாங்க. அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு என் சார்பாகவும் என் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். நாங்களும் வணக்கம் சொல்றோம். வள்ளியம்மா வந்தாதான் இடத்துக்கு சிறப்பு. ஆனா ஒருத்தி பின்னாடி வர அவளை பார்த்தா எனக்கு வெறுப்பு. ஏமா
எல்லாரும் முன்னாடி திரும்புவாங்க, அவங்க பின்னாடி எப்படி வருவா? பார்த்தா எனக்கு பிடிக்காதுங்க. நான் கேள்வி சொல்லுவேன். எல்லாரும் முன்னாடி திரும்புவாங்க, நீ பின்னாடி வரா பின்னாடி வராங்கிறது. வருவா பாருங்க எனக்கு பின்னாடி. உனக்கு பின்னாடி? ஆனா இவ்வளவு நேரம் என்னைய தானே பாத்தீங்க பெட்டிக்காரங்களே. அவ வந்தது என்னைய மறந்துட்டீங்க. ஏன் அப்படி என்ன அவட்ட விசேஷம்? சிக்கனி சிம்ரன் மாதிரி இருப்பா. அப்படியா? நிஜமாவா? ஏமா மும்தாஜ் மாதிரி இருப்பாளா? மும்தாஜை விட இல்ல, அதை விட வருவா பாருங்க. ஆட்டி அழுப்பி இந்த ஊரை கெடுத்து. என்ன இவ்வளவு அழப்புறீங்க? பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன? வேலு கண்ணி. கண்ணியா? அவளுக்கு இருக்க கண்ணிக்கு வள்ளியம்மா வாங்க வெளியம்மா.
மங்களம் யார் பாடி? நீங்க காவலுக்கு போறீங்களா? சரி. உங்களுக்கு தொடர்ச்சி வர சொன்னாங்க உங்க அப்பா நம்பிராஜன். எங்க அப்பா உங்களை வர சொன்னாங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்க பேரு? என் பேர் பருப்பு ஊரணம். பருப்பு ஊரணமா? பரிபூரணம். என்ன கொள்கிட்ட சொல்ல போறியா? பரிபூரணம். பரிபூரணமா? நல்லா இருக்கு பேரு. இது என்னடி இது? என்னது? இது என்னது? பலபலையா இருக்கு. பசுவலையா தச்சு போட்டு வச்சிருக்கியா? அப்படி இருந்தாலும் இல்ல இங்க வாங்க. கேள்வி வச்சிருக்க. ஏய் வெட்கப்படாடி. இந்த புள்ள வெட்கப்படாடி. என்னைய தொட்டாங்க. நான் உயிர் தோழிங்க பாரு. எனக்கு என்னமோ தெரியல. பெண்கள் தொட்டா பூச்சமா இருக்கு. அப்ப ஆண்கள் தொட்டா செவனே. ஒரு அழகை பார்த்து எத்தனை பேர் பொண்ணு கட்டு வந்தா தெரியுமா? எதுக்கு? என்ன ராசியோட பொண்ணு என்ன ராஜீவ் காந்தி கேட்டாங்க. அழகான பொண்ணு என்ன அப்துல் கலாமுக்கு கேட்டாங்க. அதுக்கு அண்ணா துறைக்கு கேட்டாங்க. கல்யாண பொண்ணு என்ன காமராஜருக்கு கேட்டாங்க. நம்ம கலைஞருக்கு கேட்டாங்க. எல்லாம் செத்து போனவங்களுக்கா கேட்டிருக்காங்க. எடுப்பான பொண்ணு என்ன எம்ஜிஆருக்கு கேட்டாங்க. அவரும் போயிட்டாரு. விஷயமான பொண்ணு என்ன விஜயகாந்துக்கு கேட்டாங்க. அவர்தானா? அத்தனை பேரு போயிட்டாங்க. மகனே அந்த மாதிரி பண்ணிட்டு உன்னை பொண்ணுகிட்ட அப்புறம் போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப பொண்ணுக்கார பொண்ணுக்காரன் சொல்றீ. பருவம் வந்து பெண்கள். பாவம். பருவம் வந்து பெண்கள் தான். சரி. திரைக்காவலுக்கு போகணும்னு சொன்னாங்க. ஆமாம்மா. எனக்கு ஒரு டிவி ஸ்டாண்ட் ஆகுது. எனக்கு ஒரு சந்தேகமா. என்னம்மா? பருவம் வந்த பெண்கள்னா என்னமா? வயசுக்கு வந்த பிள்ளைங்க. ஆத்தாடி. அப்ப வயசுக்கு வந்தா பருவம் வந்த பெண்கள். ஆமா. நான் வயசுக்கு வரலையே. அக்கிக்கு என்னது? அப்ப நான் அப்ப நீ வர முடியாதுடி. அதை பத்தி கவலைப்படாது. என்ன? அடுத்த மாசம் புரட்டாசி மாசம் நான் வயசுக்கு வராம இருக்கேன். எனவே ஓ இஷ்டத்துக்கு சொல்ற. ஆமாமா. என்ன அவசரம் வரலாம் இருக்கேன் அப்படின்னா எப்படி கேட்டியா? ஓ இஷ்டத்துக்கு வருவியா? அடுத்த மாசம் தான் என்னை கட்டிக்க போறவர் ஊர்ல இருந்து வர்றாரு. யாரு? நீ பெரிய யாரு? அவர்தான் பெரிய பையன். யாரு முண்டா? பெரிய பையன் அண்ணன் வேணும்டி. அண்ணனா வேணும்? ஆமா. தாலி கட்டிட்டா அது புருஷன். அதோட வச்சுக்கணும். அண்ணனுக்கு பிள்ளை வைக்கப்படாது, புருஷனுக்கு வைக்கலாம்ல? சரி இன்னும் வளர வேண்டியிருக்கீங்களா? அது ரைட் ஏன்னா இவ்வளவு போனதா இருக்கு. சரி கட்டுறது இந்த மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் பாரு. சரி கட்டுறது உள்ளதை வைத்து நல்லது செய்யணும். அதுல எதுவும் இல்லையா? அப்பா சொல்ற காடு போகல. காடு போறதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள நம்ம வந்தாச்சு. இப்ப வேற விளையாட்டு அதன் பிறகு காவலை பார்க்கலாமா? ஒரே ஒரு விளையாட்டு ஓகன் காவல். விளையாட்டா காவல். விளையாட்டோட சேர்ந்த காவல். விளையாட்டு முதல்ல அதன் பிறகு காவல். ரெண்டு சேர்ந்தா சிறப்பு ஏற்படும். அதனால அழகா இருக்கு. இதடி அரப்பாடை இருக்கு. ஏமா அரப்பாடை கால்லாம் தெரியும்ல? தெரியணும்ல. எந்த கால பார்த்து கெட்ட கலையை பார்த்து உடனே போயிட்டுமா? இரண்டு உன பாக்குற அப்புறம் போய் சேரணும் போல இருக்கு. அச்சோ யாரடி நீ மோகினி பூக்குனே என் தாவணி மேல ரெண்டு பந்து. என்னடி உன் பாட்டு இலகிலிக இளமல் மகிழே கைதட்டிய ஒரு தாய்மாருக்கு நன்றி. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரசிபாக வந்ததுக்கு நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஆமா. அதனால இந்த இடத்துல பரவாயில்ல இருக்கு. எட்டுவோமா? ஆலோ 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 சோலலே ஆலோ 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 ஆ
மதிய புகழ் வந்தா எனக்கு மழைக்கு ஆசீர்வாதம் வாங்குவதற்கு கவலை வேண்டாம். என்னமா முதல் கவலை உங்கள் அண்ணன், சரி இரண்டாவது கவலை 2 தோழி, தோழி. மூன்றாவது கவலை. பறவைக்கு நான் காவல் பார்க்கிறேன் அடையுங்க என்னை ஆசீர்வாதம் வாங்குவதற்கு போலமா? அலையுங்கள் 10, 9, 8